ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நிறைய பேர் இதுக்காக எத்தனை வீடியோ போட்டாலும் அதே கொஸ்டினே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கே போர் அடிக்குதுங்க இது ரிப்பீட்டடாக எல்லா வீடியோவில் சொல்லி இருந்தாலுமே நீங்கள் அது எப்படி ரிப்பீட்டடாக கேட்குறீங்க? ஒரு வேளை போடுற வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிப்பீட்டடாக சேம் அதே கமெண்ட்டு தான் வந்திருக்கு. நீங்கள் வேணால் நான் போடுற எல்லா வீடியோலையும் பாருங்கள், எப்போ 4th பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் மெட்டீரியல் வரல, எவ்வளோ டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. சாரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th பேட்ச் மெட்டீரியல் இப்போ தான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு 50 பேருக்கு பேக்கிங் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்னும் 150 பேருக்கு பண்ணணும், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா 4th பேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம இதுக்கு மேலே 4th பேட்ச் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரும் எடுக்கிறதா இல்லை, அந்த ஒரு ரீசனுமே இருக்குது. 5th பேட்சுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்சு, செகண்ட் பேட்ச்சு, 3rd பேட்ச்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படிங்கிறனால நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்கள்கிட்ட நான் டிஎம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரிப்ளை பண்ணல, நான் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து நான் 5th பேட்ச் அப்டேட் கொடுக்குறப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன், அதில் சென்ட் பண்ணுங்கள். யாருமே இந்த டைமு ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து கேட்குறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த பேட்சில் 5th பேட்சில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4th பேட்சுக்கு முடிஞ்சிச்சு, நம்ம இதுக்கு மேலே எடுக்கவே மாட்டோம். இதுதான். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, போடுற ஆரி ஒரு ப்ளவுஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அது ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கட்டாயம் நான் அதை போடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு முகூர்த்த சீசனுங்கிறனால அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆஃப்லைனுமே கிளாஸ் கற்றுக்க வந்துட்டுருக்காங்க நிறையா பேர். ஸோ அதுவுமே நம்ம பார்க்குறனால ரெகுலராக வீடியோ கன்யூஸாக போட முடியல. இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 2 ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான், பாருங்கள். ஸோ இப்போ இது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் அங்கே ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 2 ப்ளவுஸ் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்டர்ஸு இருக்கிறனால நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு ரீசன் தான். நீங்களும் நிறையா கொஸ்டின் கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு சொல்கிறீங்க. அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லேயும் நான் எல்லாமே கிளியர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 டேஸாக நான் பண்ணல. ஸோ அதில் இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. நான் அதை இப்போ செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். 4th பேட்ச் மெட்டீரியல் நான் இன்னும் யாருக்குமே சென்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 4th பேட்ச் மெட்டீரியல் இப்போ தான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேக்கிங் ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு, யாருக்கும் சென்ட் பண்ணல. இது புரிஞ்சுக்குங்க. எனக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் சர்டிஃபிகேட்டுக்கு இன்னும் ப்ளவுஸ் போட்டு அனுப்பாமல் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்சு, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு தயவு செஞ்சு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டு காமிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ரெடி ஆகாதுக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம ரெடியாகி நம்ம கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அது வாங்காமல் இன்னும் இருக்கீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடில் பார்த்திங்கன்னா திருநகர் காலனிங்கிற ஸ்டாப்பில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 100-150 மீட்டருக்குள்ளேயே நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. கீழே டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு மேலேயே நம்ம சுபா ஆரி ஃபேஷன் ஷாப் தான். ஸோ எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு ஏதோ வீடியோ வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.